ஏன்னா கொஞ்சம் ஒரு வந்துட்டு பரவாயில்ல மீட்டிங் இருந்தது பரவாயில்ல கால் பண்ண பரவாயில்ல முடியல. சார், பரவாயில்லைங்க, சொல்லுங்க சார். அதான் சார் நான் அதான் ஒரு இதுல பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன். சரிங்க. ஆக்சுவலா லாங் பேக் ஐம் இந்த இது ஃபீல்டுலாம் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இன்ட்ராடே எல்லாம் பண்ணி எல்லாம் ஓஞ்சி விட்டுட்டேன். ஓகே சார். ஸோ ஐ எம் நியரிங் ரிட்டையர்மெண்ட்டுங்க. ஐ எம் 56 இயர்ஸ் ஓல்டு. சரிங்க சார். இப்போ வந்து கொஞ்சம் இதுக்கு வந்து லாங் டேர்ம் இதுக்கு ஃபார் மை, அதாவது எனக்கோட ரிட்டையர்மெண்ட்டோ அவருடைய சன்னுடைய அவரோட ஃபியூச்சர் ஹீஸ் 25 இயர்ஸ் ஓல்டுங்க. சரிங்க சார். லாங் டேர்முக்கு இருக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாங்க. ஓகே. அதான் என்ன என்ன மாதிரி பண்ணலாம். நான் கொஞ்சம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நான் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேங்க. சரிங்க. ஸோ இப்போ என்னோட இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருக்கிறது அப்படி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. இருக்கட்டும்ங்க, இருக்கட்டும்ங்க. ஆமா ஏன்னா ஆமா அப்பதான் உங்களுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். ஆமா 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 நம்ம சார். ஏன்னா அது வந்து பாசிவ் கேட்டகரியில வருங்க. அதுக்கு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. யாரோட அட்வைஸுமே உங்களுக்கு தேவையில்ல. ஆக்சுவலா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆமா ஆமா இதுல சார். நமக்கு எதுக்கு ஆக்டிவ்னா, அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆல்ஃபாங்க நமக்கு. ஏன்னா ஒவ்வொரு பர்சன்ட் ரிட்டர்னுமே வந்து லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா ஸோ சார், கண்டிப்பா. அப்ப நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து ஒரு 12% வருதுன்னு வச்சுங்களேன். நமக்கு வந்து ஒரு 15% 16% கிடைச்சதுன்னா, ம் அப்ப ம் 4% 4%ன்றது பெரிய அமௌண்ட் டிஃபரன்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். இது லாங் டேர்ம்ல பெருசா வரும் காம்பவுண்டிங்ல. ஆமா, காம்பவுண்டிங்ல பெருசா வரும். ஆமா ஸோ ஆமா ஆமா சார். அதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ₹10,000 எஸ்ஐபி மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஓகே. ஒரு டைவர்சிஃபைடா இருக்கும். எல்லாத்துலயுமே அந்த ஒரு 10,000 ஏன் 10,000ன்றதுன்னா, அது எல்லாமே 2,000 போட்டு ஒரு 5 ஸ்கீமா பிரிச்சோம்னா கூட ஓகே 10,000ல வரும். அது எல்லாமே கவர் ஆகுங்க. ஓகே லார்ஜ் அண்ட் ஓகே. மிட், அப்புறம் ஸ்மால், ஃப்ளெக்ஸி. ஸ்மால் வேண்டாம் சார், ஸ்மால் போகவே வேண்டாம். ஏன் என்ன என்ன ரீசனுங்க? ஸ்மால் வேண்டாம் சார், எனக்கு ஏதோ ஸ்மால்ல அவ்வளவு பெருசா நம்பிக்கை இல்லை. இல்லைங்க, நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, அப்படி ஆ கிடையாதுங்க. ஏன்னா ஆ ஒவ்வொரு செக்டர் வந்து டைவர்சிஃபைடா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. ஓகே ஸோ ஓகேங்க. நம்மளது வந்து ஓவரால் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் இல்லைங்களா? இப்போ நீங்க இது ஓகே வரைக்கும் நீங்க ஓகே. இண்டிவிஜுவலா உங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தீங்க. ஆ ஆ ஆ ஆ அப்போ நம்ம வந்து இப்போ ஃபுல் எக்ஸ்போஷர் கொடுக்கல நம்ம. ஓகே. ஸோ நம்ம ஒரு அதுக்கு தான் நான் சொன்னது ₹10,000 எஸ்ஐபின்னும் போது உங்களுக்கே புரியும். ம் ம் ம். அதுக்கப்புறம் நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நீங்க வந்து கண்டினியூ பண்றதுனால, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுறதுனால, இதுல இல்ல ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்ன்ற நான். ஓகே அதுக்காக தான். ஓகே ஸோ ஓகேங்க. டு ஓகே. ஸ்டார்ட் வித், ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நமக்கு ஓகேங்க. ரைட்டுங்க. இன்வெஸ்டர் கம்ஃபர்டபுள் வரணும்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியணும். ஆ ஆ ம் 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 ஸோ ம். அந்த ரீசனுக்கு யூ கேன் ஸ்டார்ட் வித் 10,000. அப்போ நீங்க வந்து ஓகே. உங்களுக்கு ஒரு ஒரு 1 இயர் போச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து ம் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ், இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், ம் 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 ம். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட். ஆல்ரெடி இண்டெக்ஸ் பண்றதுனால நீங்க வந்து கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஓகேங்க. ஓகே. ம் ம் ஸோ ம் ம். அப்போ டிசிஷன் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுவோம் 1 இயர் முடியும் போதுங்க. ஓகே அப்போ நீங்க வந்து ஓகே. இன்க்ரீஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம். சரி சரி சரிங்க, ஸோ சரி. அந்த டைம்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தேவைன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். அப்போ நீங்க அதுக்கப்புறமும் நீங்க ஸ்மால் கேப் வேண்டான்னு டிசைட் பண்ணீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா எடுத்துடலாம். அப்புறம் அப்போ நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகே. பாத்தீங்கன்னா கூட ம் 2,000 போட்டிருப்போமா? ம் அப்போ ம். வந்து 12 மந்த்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 24,000 போட்டிருப்பீங்க. அது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லைங்க. ஓகே ஓகேங்க. ஓகே ஸோ ஓகே. வேண்டாம்னாலும் நம்ம ஸ்டாப் பண்ணிட போறோம். அப்போ சரி உங்களுக்கே சரி சரிங்க. தெரிஞ்சது உண்மையா அதனால உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் வருதுன்னு இருக்கும்போது, அப்ப அது நமக்கு ஒரு போர்ட்ஃபோலியோல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் குடுக்குற மாதிரி இருந்தா கண்டினியூ பண்ணலாம் இல்லைங்களா? ஓகே ஓகே ஓகேங்க. ஓகே.